சார், நாங்கள் இந்த சென்ற நிகழ்ச்சியில் நான் குறிப்பிட்டது போல அப்போ நம்ம வெறும் தமிழ்நாடை மட்டும் மையப்படுத்தி பேசினோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ விவசாயிகள் எத்தனை கோடி வங்கி கணக்குகள் மூலமாக எத்தனை லட்சம் கோடி கடனாக வாங்கி இருக்கிறார்கள் விவசாயத்திற்காக மாத்திரம் அப்படின்ட்டு. சார், பார்லிமெண்ட் ரிப்போர்ட் சார் மார்ச் 10, 2026 கேள்வி எண் பார்த்தீங்கன்னா 29, 24. கேள்வி கேட்டவங்க பேர் என்ன அப்படின்னா மிஸ் எஸ் ஜோதிமணி, தமிழ்நாட்டை சேர்ந்த கரூர் எம்பி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா சார்? புரியுதுங்க? ஆமா, கரூர் எம்பி. புரியுது சார். தமிழ்நாட்டை சேர்ந்த கரூர் எம்பி தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாம சொன்னோம் தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய வருமானம் எவ்வளோன்ட்டு. அதில் கவர்மெண்டோட ரெக்கார்ட் படி தமிழ்நாடு விவசாயிகளுடைய வருமானம் 11,924. சார், எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன் சார். எத்தனை கோடி கடன்ட்டு சார்? தமிழ்நாட்டில் 2.52 252.45 லட்சம் வங்கி கணக்குகள். விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் எவ்வளோ அப்படின்னா 4 லட்சம் கோடி. ஆமா, 4,03,367 கோடி ரூபாய் கடன் விவசாயிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பார்லிமெண்டோட ரிப்போர்ட் சொல்லுது. சார், இதே மகாராஷ்டிரா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 144.20 லட்சம் வங்கி கணக்குகள் 2,60,799 கோடி கடன் வாங்கியிருக்காங்க சார். இப்போ என்னன்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் விவசாயிகள் அவர்கள் பலன் பெறக்கூடிய அளவிற்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. 36,583 கோடி ரூபாய். சதவிகித கணக்கு சொன்னார். பட்ஜெட்டோடைய சதவிகித கணக்கின்படி பார்த்தா 4.75%. சார், இங்க என்ன சிக்கல் சார்? இங்க என்ன சிக்கல்? இது தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் அல்லது ஒரு பெரிய இது இந்த புள்ளி விபரங்கள் அறிந்த மனிதர்கள் ஒருவேளை இந்த ஆட்சியாளர்கள் பக்கத்தில் அதிகாரிகளை தவிர்த்து வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சிக்கல் வந்துருச்சா? அதாவது புதிதாக ஒரு தலைமுறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி. இவர்களுக்கு அரசு நிர்வாகத்தை அறிந்து கொள்வதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுங்கிறது உண்மைதான். சரி. ஆனா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் அவங்க கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதுதான் உண்மை. சரி. அவங்கதான் இன்னைக்கு துறைகளை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்களோ இல்லையோ, இன்னைக்கு அமுத IAS பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே விவசாயிகளுக்கு முதல்வராகட்டும் புதுசா வந்திருக்க அரசாகட்டும் எதுவுமே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான திட்டத்தை உருவாக்கி கொடுத்து விவசாயிகளையும் சிக்கலுக்கு ஆளாக்கி இன்னைக்கு முதல்வருக்கும் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நாங்க தொடர்ச்சியா சொல்றோம், நிதி நெருக்கடி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 46,000 கோடி சராசரி பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு ஒதுக்குது. இவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிப்படி பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் ஒரு 14,000 கோடியிலிருந்து 15,000 கோடிக்குள்ளதான் வருது. சரி. எங்க பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறதுல இருந்தே எடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க 30,000 கோடிக்கு ஊழல் மானிய திட்டங்களை தான் செயல்படுத்துறீங்க. அந்த ஊழல் மானிய பொருள் எங்களுக்கு வேண்டாம், கடன் தள்ளுபடி பண்ணுங்க நாங்க சொல்றோம். அதையும் கேட்பாரு இல்ல. மத்திய அரசாங்கத்தின் நபார்டு வாங்கத்தையே காரணம் காட்டுறாங்க. அது உண்மை இல்லைங்கிறது மகாராஷ்டிரா விஷயத்தில் உண்மையாகி போச்சு. ஏன்னா நாங்க சொல்லும் போது அது பொய்ன்னு சொன்னாங்க. கடந்த திமுக மாத்தா சொன்னாங்க, இப்ப தாவக மாத்தா சொன்னாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா விஷயத்துல அது உண்மை இல்லை, பொய்ன்னு ஆகி போச்சு. சரி. ஏன்னா அது ஒரு அட்வைசரி தான், நாட் மேண்டேட்டரி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த தள்ளுபடி பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை இல்லாம ஒரு கெட்ட பேர் வராம போயிருக்கு இந்த அரசுக்கு.
இவ்வளவு ஒரு கேவலமா மோசமான ஒரு தள்ளுபடி முறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தி விவசாயிகளை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. ம். ஆக இந்த புதிதாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அங்க குறை சொல்வதை விட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து முதல்வரை தவற வழிநடத்தி இருக்கிறாங்க, தவறான புள்ளி விவரத்தை கொடுக்கறாங்க. கேட்டா 10 லட்சம் கோடி கடன் சொல்றாங்க. ம். பொருளாதாரத்துல மகாராஷ்டிரா நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 2. ம். அவிய 13 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க, இவங்க 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. ம். அவங்க வருஷ வேளாண்மைக்கு 39,000 கோடி தான் ஒதுக்குறாங்க, நம்ம வருஷத்துக்கு 46,000 கோடி ஒதுக்குறோம். ம். ஆக எல்லா வகையிலுமே மகாராஷ்டிராவை போல தமிழ்நாடும் அந்த 35,000 கோடி ஒதுக்குவதற்கு தகுதியுள்ள மாநிலம். ஏன்னா அந்த அளவுக்கு வேளாண்மை துறைக்கு பட்ஜெட் இருக்குது. ஓகே. ஆனாலும் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு மனசுல முதல்வரை இந்த அரசை தவறாக வழிநடத்துகிறார்கள். இதுக்கு இதான் முன்னாடி தலைமைச் தவறாதான் செயலகத்துல வழி விசாரிச்ச- நடத்துறாங்கங்கிறீங்க, இப்பவும் தவறாதான் வழி நடத்துறாங்கங்கிறீங்க. ஏன்னா அவங்க தான் சார் தொடர்ந்து அங்கேயே இருக்கிறாங்க. சார், அமைச்சர் வேற என்ன ரோட்ல அமைச்சர் போறவங்களை மாத்திட்டோம். வந்து உட்கார வைக்க முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? அரச மாத்திட்டோம், அதே ஆட்கள் அதிகாரிகள் அங்கதான் இருக்கிறாங்க. ஆ. அட்லீஸ்ட் அவங்க ஒரு வேற டிபார்ட்மெண்ட் தானே போட்டிருக்காங்க. பாலிசி முடிவு எடுக்கும் போதாவது முதல்வர் அமைச்சர்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? ஆக தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிராகவே அங்க இருக்கக்கூடிய ஹையர் ஐஏஎஸ் அபிஷியல்ஸ் பூரா செயல்படுறாங்க. நாங்க பல முறை பார்த்துட்டு பாருங்க. ஆனா ரவீந்திரனை கேளுங்க, எத்தனை முறை போய் சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காங்க. ம். முதல்ல அவங்க சந்திக்கிறதே குதிரை கொம்பு. சந்திச்சு பேசினா மனு வாங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. ம். அதுக்கு மீறி உட்கார்ந்து பேசணும்னா, சரி உட்கார்ந்து பேசுறியா, சரி பாத்துக்கிறோம் சொல்லி போட்டு அதோட அந்த கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்க. அவரோட ஆக பேனர் இப்படி விவசாயிகளுக்கு எதிராக மனப்பாங்கு அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட நிலவுது. ஓகே. அதுதான் இன்னைக்கு விவசாயிகள் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு சிரமத்தை உருவாக்கி இருக்குது. சரி, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, முதல்வராது இதை மீண்டும் மறுபரிசீலனை செஞ்சு பண்ணுவாருன்னு பார்த்தோம். நாங்க கடந்த 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் போராட்டத்தை நடத்துற விவசாயிகள் பெருந்தெரில் எல்லா மாவட்டத்திலும் வந்து கலந்துட்டாங்க. ஓகே. தஞ்சாவூர்ல விவசாய சங்க தலைவர் பழனி எப்படி சட்டை பிடிச்சு வைத்து ஒருமையில பேசுறாங்க. ஆ. திருவள்ளூர் மாவட்டத்துல மாவட்ட செயலகத்துக்குள்ள மனு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆ. எப்படி தலைமைச் செயலகத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கினது உள்ள வரும்னு சொல்றோமோ அந்த மாதிரி அங்கேயும் பண்றாங்க. ஆக விவசாயிகளுக்கு வந்து இந்த நிலைமையை முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு ஒரு ஆய்வு செய்யும். ஓகே. விவசாய சங்க தலைவர்களை அழைச்சு பேசுங்க, நாங்கெல்லாம் வாரம் எங்க ஆலோசனை கருத்துக்களை சொல்றோம். முதல்வர்கள் அதை கனிவோடு கேட்டு பரிசீலிச்சு, ம். நாங்க உங்களுக்கு மகாராஷ்டிரா மாதிரி 35,000 கோடி கேட்கல, 55 லட்சம் பேருக்கு கேட்கல. நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி இருக்கிற 14 லட்சம் விவசாயிகள் தகுதியான விவசாயிகள் 14,000 கோடி தான் வருது. அதுவும் எங்களுக்கு வேளாண்மை துறையில் ஒதுக்குற பட்ஜெட் தொகையிலிருந்தே எடுத்து ஈடுகட்டுங்கன்னு நாங்க சொல்லியாச்சு. ஆக இதற்கு மேல இந்த அரசுக்கு எவ்வித தயக்கமும் தேவையில்லை. நேரடியாக அவர்கள் அறிவிச்சு விட்டு திட்டத்தை செயல்படுத்தலாம், விவசாயிகளுக்கு கடன்ல இருந்து விடுதலை கொடுக்கலாம். ம். ஆக இதை அவர்கள் செய்வார்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க கூட போராட்டத்துக்கு முந்தின நாள் செய்தி போட்டீங்க, முதல்வர் பரிசீலனை, அரசு பரிசீலனை, முழுமையா கடத்தல. இதை கேட்டு பாதி விவசாயி போராட்டத்துக்கு வராம போயிட்டாங்க. எல்லாமே பொய்யின்ட்டு இப்பதான் தெரியுது. செய்தி நீங்க வந்துருச்சு. பேசும்போது தானே தெரியுது, போட்ட அத்தனை பிரேக்கிங் நியூஸும் பொய்யின்ட்டு. ஆ? ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைதான் நிலவிட்டு ஒரு துரதிஷ்டமான நிலைமை சார் இன்னைக்கு விவசாய நிலைமை தமிழ்நாட்டுல. சரி, கடுமையான துரதிஷ்டமான நிலைமையில் இருக்கிறார்கள் விவசாயிகள். நல்லது சார், நல்லது, பேசலாம்.